உலோகங்களே! முன்னதாக உலோகங்களின் சில பண்புகள், தகடு, டக்டிலிட்டி, சொனாரிட்டி போன்றவற்றைப் பற்றி நீங்கள் படித்திருந்தீர்கள். நமது அன்றாட வாழ்வில் உலோகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பல்வேறு நோக்கங்களுக்காக நகைகள், தாமிரம், இரும்பு, அலுமினியம் போன்ற பல்வேறு உலோகங்களை கடத்தும் கம்பிகள் தயாரிக்கவும், பாத்திரங்கள் தயாரிக்கவும் பயன்படுத்துகிறோம். உலோகங்கள் மற்றும் அவற்றின் கலவைகளால் ஆன பல வீட்டு உபயோகப் பொருட்களை நம் வீட்டில் பயன்படுத்துகிறோம். நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் அதே வடிவத்தில் உலோகங்கள் இயற்கையில் உள்ளதா? தாது, கனிமம் மற்றும் உலோகம் போன்ற வார்த்தைகளை நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இந்த உலோகங்கள் எவ்வாறு பெறப்படுகின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த கேள்விகளை பற்றி புரிந்து கொள்ள நீங்கள் உலோகம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் உலோகவியலில் இந்த அமர்வை ஆரம்பிக்கலாம். இந்த அத்தியாயத்தில் உலோகவியல் தொடர்பான பல்வேறு கருத்துக்களையும் நமது அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தும் உலோகத்தின் தூய வடிவத்தை பெறுவதற்கான செயல்முறையையும் விவாதிக்கப் போகிறோம். புதிய தலைப்பை பார்ப்பதற்கு முன் முந்தைய பாடத்தை பார்க்கலாம். வினைத்திறன் அதிகரிக்கும் அல்லது குறையும் வரிசையில் உலோகங்களின் ஏற்பாடு உலோகங்களின் வினைத்திறன் தொடர் எனப்படும். உலோகங்கள் அல்லாதவை எலக்ட்ரோநெகட்டிவ் கூறுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன, ஏனெனில் அவை எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட அயனிகளை உருவாக்குகின்றன. உலோகம் அல்லாத ஆக்சைடுகள் அமிலத்தன்மை கொண்டவை. உலோகங்கள் அல்லாதவை பொதுவாக தண்ணீருடன் வினைபுரிவதில்லை மற்றும் அமிலத்தை நீர்த்துப் போக செய்கின்றன. அயனி சேர்மங்கள் எலக்ட்ரான்களை தானம் செய்வதின் மூலமும் ஏற்றுக்கொள்வதின் மூலமும் உருவாக்கப்படுகின்றன. அயனி கலவைகள் கடினமானவை. அயனி கலவைகள் திடநிலையில் இருக்கும்போது மின்சாரத்தை கடத்த முடியாது. உருகிய நிலையில் அவை மின்சாரத்தை கடத்த முடியும். கற்றுக்கொள்வீர்கள். தாது செறிவு, கை எடுக்கும் முறை, சலவை முறை, முன்னோக்கி மிதக்கும் முறை, காந்த பிரிப்பு முறை. முக்கிய வார்த்தைகள். தாது உலோகத்தை பொருளாதார ரீதியாக பிரிக்கக்கூடிய தாதுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தாது அசுத்தங்களுடன் இயற்கையில் நிகழும் உலோகங்களின் கலவைகள் தாதுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. உலோகவியல் தாதுக்களில் இருந்து உலோகத்தை தூய நிலையில் பிரித்தெடுக்கும் செயல்முறையும் உலோகவியலின் ஒரு பகுதியாகும். கனிம கழிவு மண், மணல் மற்றும் பாறை பொருட்கள் போன்ற பல வகையான அசுத்தங்களைக் கொண்ட தாதுக்கள். காந்தம் அல்லாத பொருள் காந்தத்தால் ஈர்க்க முடியாத பொருள்.
இன்றைய பாடத்தின் கருத்து வரைபடத்தை பார்ப்போம். பொருட்கள் அடிப்படையில் மனித வரலாறு, வெண்கல காலம் மற்றும் இரும்பு காலம் இருந்தது. இந்த யுகங்களின் பெயர்கள் யுகத்தில் பயன்படுத்த தொடங்கிய உலோகங்கள், அதாவது வெண்கலம், அதாவது செம்பு மற்றும் தகரம் ஆகியவற்றின் கலவை மற்றும் இரும்பு. இப்போது கிடைக்கும் தனிமங்களில் 75% அதிகமான உலோகங்கள் உள்ளன. பெரும்பாலான உலோகங்கள் வினைத்திறன் கொண்டவை. அவற்றின் சுதந்திர நிலையில் இயற்கையில் ஏற்படாது. ஆனால் உப்புகள், ஆக்சைடுகள், கார்பனேட்டுகள், சல்பேட்டுகள் மற்றும் நைட்ரேட்டுகள் போன்ற கூட்டு நிலைகளின் சில வடிவங்களில் காணப்படுகின்றன. இருப்பினும் காற்று, நீர் மற்றும் பிற இயற்கை காரணிகளால் பாதிக்கப்படாத மிகவும் செயல்படாத உலோகங்கள் வெள்ளி, தங்கம், பிளாட்டினம் போன்ற உலோகங்கள் பொதுவாக அவற்றின் சுதந்திர நிலையில் நிகழ்கின்றன. அசுத்தங்களுடன் இயற்கையில் நிகழும் உலோகங்களின் கலவைகள் தாதுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. உலோகங்களை பொருளாதார ரீதியாக பிரிக்கக்கூடிய தாதுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தாதுக்கள் உலோக கலவைகளுடன் மண், மணல் மற்றும் பாறை பொருட்கள் போன்ற பல வகையான அசுத்தங்களை கொண்டிருக்கின்றன. இந்த அசுத்தங்கள் கனிம கழிவு என்று அழைக்கப்படுகின்றன. உலோகங்களை அவற்றின் தாதுக்களில் இருந்து பிரிக்கும் பல்வேறு முறைகள் மூலம் பிரித்தெடுக்கலாம். தாதுக்களில் இருந்து உலோகத்தை அதன் தூய்மையான நிலையில் பிரித்தெடுக்கும் செயல்முறையும் உலோகவியலின் ஒரு பகுதியாகும். தாதுக்கள் சுரங்கங்களில் இருந்து எடுக்கப்படுகின்றன மற்றும் கனிம கழிவு பொதுவாக தளத்தில் உள்ள தாதுவிலிருந்து பல்வேறு முறைகளால் பிரிக்கப்படுகிறது. பின்னர் உலோகங்கள் உற்பத்தி செய்யப்படும் இடத்திற்கு தாதுக்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. அங்கு உலோகங்கள் அவற்றின் தூய வடிவில் பிரித்தெடுக்கப்படுகின்றன. பின்னர் உலோகங்கள் பல்வேறு சுத்திகரிப்பு முறைகளால் மேலும் சுத்திகரிக்கப்படுகின்றன. இந்த முழு செயல்முறையும் உலோகம் என்று அழைக்கப்படுகிறது. தாதுவிலிருந்து தூய உலோகம் பின்வரும் நிலைகளில் பெறப்படுகிறது. தாதுக்களின் செறிவு, தாதுக்களில் இருந்து கனிம கழிவை பிரிக்கும் செயல்முறை தாதுக்களின் செறிவு எனப்படும். இந்த செயல்பாட்டில் விரும்பிய உலோகத்தின் கலவையின் செறிவு அதிகரிக்கப்படுகிறது. இந்த நோக்கத்திற்காக பல்வேறு வழிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இருப்பினும் பயன்படுத்துவதற்கான சரியான வழி தாதுக்கள் மற்றும் கனிம கழிவில் உள்ள உலோகத்தின் இயற்பியல் பண்புகளை பொறுத்தது. இது உலோகத்தின் வினைத்திறன் மற்றும் சுத்திகரிப்புக்கான வசதிகளை பொறுத்தது. சுத்திகரிப்பு செய்யும் போது சுற்றுச்சூழல் மாசுபாட்டிற்கு காரணமான பல்வேறு காரணிகளும் கவனத்தில் கொள்ளப்படுகின்றன. தாதுக்களின் செறிவுக்கான சில பொதுவான முறைகள் பின்வருமாறு. கையெடுத்தல். தாது துகள்கள் மற்றும் அசுத்தங்கள் நிறம், அளவு போன்ற பண்புகளில் ஒன்றில் வேறுபட்டால் அந்த பண்பை பயன்படுத்தி தாது துகள்கள் மற்ற அசுத்தங்களிலிருந்து அவற்றை பிரிக்கும்.
ஹைட்ராலிக் பிரிப்பு முறை. இந்த முறையில் தாது துகள்கள் நசுக்கப்பட்டு சாய்வான மேற்பரப்பில் வைக்கப்படுகின்றன. பின்னர் அவை கட்டுப்படுத்தப்பட்ட தண்ணீரால் கழுவப்படுகின்றன. இதன் மூலம் குறைந்த அடர்த்தியான அசுத்தங்கள் நீர் ஓட்டத்தால் எடுத்து செல்லப்பட்டு அதிக அடர்த்தியான தாது துகள்களை விட்டு செல்கின்றன. காந்த பிரிப்பு முறை. இந்த முறைக்கு மின்காந்த இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த இயந்திரத்தின் முக்கிய பாகங்கள் இரண்டு வகையான இரும்பு உருளைகள் மற்றும் அவற்றை சுற்றி தொடர்ந்து நகரும் கன்வேயர் பெல்ட் ஆகும். உருளைகளில் ஒன்று காந்தமற்றது, மற்றொன்று மின்காந்தமானது. உருளை சுற்றி நகரும் கன்வேயர் பெல்ட் அதாவது காந்தமற்றது, தோல் அல்லது பித்தளையால் ஆனது. தாது காந்தம் தூள் அல்லாத உருளைக்கு அருகில் உள்ள கன்வேயர் பெல்ட்டில் ஊற்றப்படுகிறது. காந்த உருளைக்கு கீழே இரண்டு சேகரிப்பான் பாத்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. தாதுவில் உள்ள காந்தமற்ற பகுதியின் துகள்கள் காந்த உருளையை நோக்கி ஈர்க்கப்படுவதில்லை. எனவே அவை பெல்ட்டுடன் மேலும் எடுத்து செல்லப்பட்டு காந்த உருளையிலிருந்து விலகி வைக்கப்பட்டுள்ள சேகரிப்பான் பாத்திரங்களில் விழுகின்றன. அதே நேரத்தில் தாதுவின் காந்தப் பொருட்களின் துகள்கள் காந்த உருளையில் ஒட்டிக்கொள்கின்றன. எனவே காந்த உருளைக்கு அருகில் உள்ள சேகரிப்பான் பாத்திரத்தில் விழும். இந்த வழியில் தாதுவில் உள்ள காந்தம் மற்றும் காந்தமற்ற பொருட்களை அவற்றின் காந்த தன்மையை பொறுத்து பிரிக்கலாம். உதாரணமாக, காசிட்ரைட் என்பது ஒரு டின் தாது. இது முக்கியமாக காந்தமற்ற மூலப்பொருள் ஸ்டானிக் ஆக்சைடு அதாவது SnO2 மற்றும் காந்த மூலப்பொருள் இரும்பு டங்ஸ்டன் அதாவது FeWO4 ஆகியவற்றை கொண்டுள்ளது. இவை மின்காந்த முறையால் பிரிக்கப்படுகின்றன. நுரை மிதக்கும் முறை. இம்முறையானது சல்பேட் தாதுக்களுக்கு முக்கியமாக பயனுள்ளதாக இருக்கும். அவை ஈரமாக்கும் பண்பு இல்லாத அதே சமயம் அசுத்தங்கள் ஈரமாகின்றன. அசுத்தங்களை கொண்ட தாதுவை நன்றாக பொடி செய்து மிதவை கலத்தில் எடுக்கப்பட்ட தண்ணீரில் வைக்கப்படுகிறது. தண்ணீரில் நுரை உற்பத்தி செய்ய அழுத்தத்தில் காற்று வீசப்படுகிறது. உற்பத்தி செய்யப்படும் நுரை தாது துகள்களை மேற்பரப்பிற்கு எடுத்து செல்லும். அதே வேளையில் அசுத்தங்கள் கீழே குடியேறும். தாது துகள்களை பெற நுரை பிரிக்கப்பட்டு கழுவப்படுகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அசுத்தங்களுடன் இயற்கையில் நிகழும் உலோகங்களின் கலவைகள் தாதுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. உலோகத்தை பொருளாதார ரீதியாக பிரிக்கக்கூடிய தாதுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தாதுக்கள் உலோக கலவைகளுடன் மண், மணல் மற்றும் பாறை பொருட்கள் போன்ற பல வகையான அசுத்தங்களை கொண்டிருக்கின்றன. இந்த அசுத்தங்கள் கனிம கழிவு என்று அழைக்கப்படுகின்றன. தாதுக்களில் இருந்து உலோகங்களை அவற்றின் தூய்மையான நிலையில் பிரித்தெடுக்கும் செயல்முறையும் உலோகவியலின் ஒரு பகுதியாகும்.